Hello students, welcome to Heba Max. 28th question பாருங்க. If y is equal to cos inverse x whole square, prove that 1 minus x square d square y by dx square minus x dy by dx minus 2 equal to 0. இதை proof பண்ணும். இன்னொன்னு கேட்குறாங்க, hence find y2 when x is equal to 0. x ஓட வேல்யூ 0 இருக்கும்போது y2 ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given y என்னன்னு எழுதிடலாம். y is equal to cos inverse of x whole square. இப்போ இதை differentiate பண்ணலாம். dy by dx is equal to cos power 2. அப்போ 2 into cos inverse of x. Again cos inverse of x differentiate பண்ணா minus 1 by root of 1 minus x square னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது வந்து நம்ம y1 னு எழுதிக்கலாம். y1 is equal to minus 2 into cos inverse of x divided by root of 1 minus x square. இது நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதனால நம்பர் 1 னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மாற்றி எழுதிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸி. இப்போ அடுத்த லைன்ல இது இப்படியே டினாமினேட்டர்ல இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். root of 1 minus x square. இது y1 y dash னு எழுதிக்கிறேன், நம்ம கன்வீனியன்ட் தான், நம்ம எப்படி வேணா எழுதிக்கலாம். minus 2 cos inverse of x. நல்லா புரிஞ்சுக்கோங்க, dy by dx உம் y1 உம் y மேல dash இது எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். squaring on both sides. Squaring on both sides பண்ணலாம். அப்போ root of 1 minus x square y dash இது whole square is equal to minus 2 into cos inverse of x whole square. So இது என்ன ஆகும்? square root cancel ஆனா 1 minus x square y dash க்கு square இருக்கு. இந்த square பண்ணா இது plus ஆயிடும். 2 2s are 4 cos inverse of x whole square. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அகைன் டிஃபரன்ஷியேட்டிங் ஏன்னா நமக்கு ரெண்டு ஆர்டர் வேணும் இல்லையா? ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இது u இது vன்னு எடுத்துக்கலாம். அப்போ u ஃபர்ஸ்ட் அப்படியே இருக்கும். v dash னா 2 times of y dash into y dash டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y double dash plus இப்போ v அப்படியே இருக்கும். u டிஃபரன்ஷியேட் பண்ணா இது 0 ஆயிடும், இது minus 2x மாறிடும். is equal to 4 அப்படியே இருக்கும். 2 times of cos inverse x. மறுபடியும் cos inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 divided by root of 1 minus x square. இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, சரியா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல 1 minus x square 2 y dash y double dash plus minus 2x y dash க்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு, which is equal to இந்த டேர்ம் வந்து minus 1 மேல போயிடும். அப்போ minus 4 into 2 cos inverse x. நான் ஏன் இதை மல்டிபிள் பண்ணலன்னு நான் சொல்றேன், பிகாஸ் இந்த வேல்யூ ஃபுல்லாவே நமக்கு வந்து y ன்னு மாறிடும். 1 minus x square. So நான் from 1 ன்னு ஒன்று எழுதினேன் பாருங்க, minus 2 into cos inverse x by 1 minus x square. அதே தான் இங்க இருக்கும் பாருங்க, minus 2 cos inverse x divided by 1 minus x square. So அடுத்த லைன்ல என்ன பண்ணுவோம்? இது அப்படியே y dash ன்னு மாத்திக்கலாம் இல்லையா? நெக்ஸ்ட் லைன்ல நான் அதான் செய்ய போறேன். 4y dash ன்னு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் லைன் மாற்றி எழுதியிருக்கேன், அங்கே இருக்க அதே தான். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு மாற்றிருப்பேன். இங்கே அந்த ஃபுல் டேர்மை ஒய் டேஷ்ன்னு மாற்றிட்டேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் 2y dash இதுலேயும் 2y dash இருக்கும். ஸோ டிவைடட் பை 2y dash. அப்போ பேலன்ஸ் 1 minus x square. இது கேன்சல் ஆனால் y double dash இருக்கும். minus 2 y dashும் போயிடுச்சுன்னா xy dash மட்டும் இருக்கும். இங்கே வந்து 2y dash போச்சுன்னா பேலன்ஸ் 2 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 2 இன்சைட் கொண்டு வந்துடலாம். அண்ட் நம்ம ப்ரூஃபில் எப்படி கேட்டிருந்தாங்க கொஷின்லனா d square y by dx squareன்ட்டு அதை அப்படியே மாற்றிக்கலாம். ஏன்னா y double dash இப்படியே நம்ம எழுதலாம், சரிங்களா? minus x into dy by dx plus 2 inside வந்து minus 2 is equal to 0. இதுதான் நம்ம கொஷின்ல நம்ம ப்ரூஃப் பண்ண சொன்னது, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். hence proved அப்படின்னு எழுதிடலாம். அண்ட் இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தாங்க, எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது ஒயிட்டோட வேல்யூ என்னன்ட்டு. இப்போ ஃபைனலாக நம்ம
ஃபைனலாக இப்போ நம்ம ப்ரூஃப் எழுதணும் இல்லையா, அதில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை y2ன்னு மாற்றணும், dy by dx வந்து y1ன்னு மாற்றுறோம். சரிங்களா, இப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 1 minus 0 into y2 minus 0 into y1 minus 2 is equal to 0. அடுத்த லைனில் 1 into anything, ஏன்னா 0 போயிடும் இல்லையா, y2 minus 0 into anything 0 ஆகிடும், minus 2 மட்டும் இருக்கும். ஸோ y2 is equal to 2. இதுதான் y2ஓட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது. இது வரைக்கும் நம்ம முடிச்சிடக்கூடாது, நம்ம கொஸ்டினில் 2 விஷயம் கேட்டிருக்கான். ஸோ y2வும் சேர்த்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி பார்த்துடலாம், ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். y is equal to cos inverse of x square. ஸோ dy by dxனா 2 times of cos inverse of x. cos inverse டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர வேல்யூ. இப்போ இதை y1ன்னு எழுதிக்கலாம், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம், ஏன்னா பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். டினாமினேட்டர் இருக்கதா நியூமரேட்டர் கொண்டு வரோம். ஸ்கொயர் ரூட் இருந்தால் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த ஸ்டெப்பு முதல்ல ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ 2 சைடு ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இது சிம்பிளாக வரும், y டேஷ்க்கு மட்டும் ஸ்கொயர் வரும். அடுத்து -2 வந்து -2 into -2 4ன்னு மாறிடும். cos inverse of xக்கு ஸ்கொயர் இருக்கும். மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் uv மெத்தட். ஸோ uv dash 2 into y dash, y dash டிஃப்ரென்ஷியேட் பண்ண y double dash plus y dash whole square. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -2x கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் இருக்கனால 4, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் 4 cos inverse of x square. அப்போ 2 times of cos inverse of x. Again cos inverse of x differentiate பண்ணால் -1 by root of 1 minus x square. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த டேர்மில் எந்த சேஞ்சும் இருக்காது, அப்படியே வரும். இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ இதை வந்து ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கலாம். இப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் அடுத்த லைனில். சரிங்களா, ஸோ இதில் வந்து -2 cos inverse of x divided by root of 1 minus x squareோட வேல்யூ என்னது, y1. இதை தான் நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது எல்லாமே எழுதிட்டு இதை மட்டும் மாற்றி எழுதியிருப்பேன் y டேஷ்னு. இப்போ 3 டேர்ம்லேயுமே 2y dash 2y dash 2y dash இருக்கும். அதை கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு பேலன்ஸ் இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ கொஸ்டினில் நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்க, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒய் டபுள் டேஷ் நம்ம அப்படி மாற்றி எழுதிடணும். நெக்ஸ்ட் டேர்மில் இருக்க ஒய் டேஷும் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு மாற்றி எழுதிடணும். +2 இன்சைட் வந்து -2. இதுதான் நம்ம கேட்ட ப்ரூஃப், அதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க, y2 when x equal to 0. ஸோ லாஸ்ட்டாக நம்ம கிடைச்ச லைனில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை y2னும் டிஒய் பை டிஎக்ஸை y1னும் மாற்றி எழுதிக்கலாம். எக்ஸ் இருக்க இடத்துலலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ -2 மட்டும் இருக்கும். இது 1 into anything same. -2 equal to other side போகும்போது +2ன்னு மாறிடும். ஸோ y2 is equal to 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ரொம்ப ஈஸி தான், 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.